Praise the Lord. கைகளை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. இந்த நாளிலும் கூட நம்ம செய்திக்காக திருப்பாடல் 18ஆம் அதிகாரம், திருப்பாடல் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார். நெருக்கடியற்ற இடத்திற்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். நான் அவர் மனதிற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார். நான் அவருடைய மனதிற்கு உகந்தவனாய் இருந்ததனால் அவர் என்னை விடுவித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் நம்புறீங்க கடவுள் உங்களை இன்னைக்கு நெருக்கடியற்ற இடத்திற்கு கொண்டு வருவார்னு? அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சரி, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நெருக்கடியற்ற இடத்துக்கு கொண்டு வருவார்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நீங்க என்னல இருக்கீங்கன்னு அர்த்தம்? எந்த இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம்? ஏக்கா நெருக்கடியற்ற இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவார் நம்புறவங்களாம் கை தூக்குங்கன்னா 50 பேர் கை தூக்கிட்டியே. அப்போ இப்போ என்ன அர்த்தத்தை நீங்க என்ன சொல்ல விரும்புறது, என்ன சொல்றீங்க? நான் எடுத்துக்கலாம்னா நான் நெருக்கடியில தான் இருக்கேன். இனி ஆண்டவர் எங்க கொண்டு வரணும்? நெருக்கடியற்ற இடத்துக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா அல்லேலூயா. யாரெல்லாம் நெருக்கடியில் இருக்கிறீங்க கை தூக்குங்க பாப்போம். கை தூக்காத ஆளெல்லாம் நெருக்கடியில் இல்லை. அப்படியா? கூட்டு வச்சு 2 நிமிஷம் பேசினா அழுவியா பாருங்க மூக்கால. அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ கடவுள் நான் என்ன கேட்குறேன்னா, நெருக்கடினா என்ன, நெருக்கடி அற்ற இடம்னா என்ன? முதல்ல அதை நம்ம முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்திக்குள்ள போகும். எது நெருக்கடி, எது நெருக்கடி அற்ற இடம்? இப்போ நீங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு நெருக்கடி இருந்தா அதை நம்ம சொல்லலாம். சில பேருக்கு பல நெருக்கடி இருக்கு, சரியா? ஆனா ஒரு சிலது ரொம்ப நெருக்கடியா இருக்கு, ஒரு சிலருக்கு பரவாயில்லாத நெருக்கடியா இருக்கு. ஆனா என்ன இருக்கு? இந்த டயலாக் தான் நீங்க சொல்லுவீங்க, அதில் நான் அதை சொல்றேன். எனக்கும் புரிய மாட்டேங்குது. அது என்ன கொஞ்சம் நெருக்கடி, அது என்ன ரொம்ப நெருக்கடி, அது என்ன பரவாயில்லாத நெருக்கடி, அது என்ன மோசமான நெருக்கடி? நெருக்கடி இல்ல இவ்வளவு இருக்கா? அல்லேலூயா அல்லேலூயா. சரி, யாரையெல்லாம் பார்த்து டாக்டர் ஒரு 3 மாசம் செத்து போயிருவீங்கன்னு இருக்காரு. அப்ப அந்த மாதிரி நெருக்கடியில இல்ல, சாவல மாட்டிய, நல்லதா இருப்பிய. அல்ல, வெரி குட், பரவாயில்ல. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அந்த மாதிரி நெருக்கடி இல்ல. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழியே இல்லை, நாளைக்கு திங்க சோறு கிடையாதுங்க, அரிசி கிடையாது, வீட்டில் பருப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க, அப்படிங்க யாரில் நெருக்கடியில் இருக்கீங்க? அப்படியும் இல்லை. சரி, ரைட்டு. அப்போ சாப்பாட்டுக்கு வழி இருக்கு. யாருக்கெல்லாம் உடுத்துறதுக்கு சரியான ட்ரெஸ்ஸே இல்லை, இருக்கிற சேலையே 5 தான், அதில் 2 கிழிஞ்சு இருக்கு, அப்படிங்கிறால யாரெல்லாம் இருக்கீங்க? அப்படியும் இல்லை, சேலெல்லாம் வச்சிருக்கிய போல இருக்கு. சரி, ரைட்டு. சட்டை ஃபேன் ஷர்ட்லாம் வச்சிருக்கிய போல இருக்கு. சரி, அப்போ உடுத்ததுக்கு இருக்கு, ரைட்டு. சரி, யாருக்கெல்லாம் இப்போ இங்கே இருக்கிற யாரெல்லாம் இப்போ இருக்கிற இங்கே யாரெல்லாம் இந்த முழு ரஜபம் முடிஞ்சு நேராக போய் பஸ் ஸ்டாண்டில் படுக்கணும், இருக்க வீடே கிடையாது ஆள் யாரெல்லாம்? வாடகை வீடோ சொந்த வீடோ என்ன இருக்கு? வீடு இருக்கு. சொல்லுங்கக்கா. வீடு இருக்கு. வீடு இருக்கு. சாவ மாட்டிய, சாப்பாட்டுக்கு வழி இருக்கு, உடுத்ததுக்கு வழி இருக்கு, படுக்கிறதுக்கு இடம் இருக்கு, வேற என்ன நெருக்கடி இருக்கு? ஒருவேளை இதையும் தாண்டின நெருக்கடி உங்களுக்கு இருக்கு. இதையும் தாண்ட நெருக்கடி என்னெல்லாம் இருக்கு? எனக்கு தெரியல, நான் தெரியாத சின்ன பையன், நான் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டு 4 பேருக்கு போய் சொல்லுவேன். நான் இதையும் தாண்ட நெருக்கடி என்ன இருக்கு?
சில பேர் சொல்லலாம், எனக்கு வந்து ரொம்ப நாளாக இடுப்பு வலி இருக்குது, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஆஸ்துமா இருக்குது, கிட்னி ஃபெயிலியர், அப்படியா இருக்குது, இப்படியா இருக்குது, இப்படிலாம் வியாதிகள்லாம் இருக்குது பிரதர். இது ஒரு நெருக்கடி தானே? நெருக்கடியா இல்லையா இது? நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன் பிரதர். தலை குடையுது, தலை சுத்துது, தலை குறுங்குது, தலை கிறுக்குது, தலை ஒரு பக்கமாக வலிக்குது, தலை விண்ணுங்குது, பல்லு வலிக்குது, பல்லுக்குள்ளே குடையுது, வாய்க்குள்ளே குடையுது, அப்புறம் என்ன காது பக்கம் ஒரு பக்கம் வீங்கிக்கிட்டு இருக்கு, காது ஒரே இதாக வலிச்சுக்கிட்டு இருக்கு, அப்புறம் என்ன கண்ணு வலிக்கு, கண்ணுக்குள்ளே குடையுது, கண்ணு பிரச்சனையாக இருக்குது, பல்லு சூத்தையாக இருக்குது, பல்லு வலிக்குது, பல்லு வீங்குது, இப்படி கை வலிக்குது, கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, முழுகு வலிக்குது, இப்படி ஏதாவது ஒரு வலி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி தானே? இதெல்லாம் ஒரு நெருக்கடி தானே? நெருக்கடியா இல்லையா அது? சொல்லுங்க. முழு இரவு ஜெபம் கொஞ்சம் நீங்க பேசினா தானே எனக்கு நல்லா இருக்கும். நீங்க வாட்ட இப்படி உட்காந்துட்டு இருந்துட்டீங்கன்னா நீங்க தூங்கிடுவியே, இல்லை நான் தூங்குற மாதிரி செய்தி கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அல்லேலூயா. நல்ல கையை வசதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு நோய் வருவது நெருக்கடியா இல்லையா? நெருக்கடி தான். வெரி குட். அல்லேலூயா. அடுத்தால பணம் இல்ல, வசதி இல்ல, எனக்கு சம்பாத்தியம் பண்ற பிரதர், ஆனா என் சொந்தத்துக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் கூட இல்ல பிரதர், ஒரு சொந்த வீடு கூட இல்ல பிரதர், ஒரு பைக்கு கூட இல்ல பிரதர், ஒரு காரு கூட இல்ல பிரதர், என் வீட்டுக்காரர் சம்பாதிச்சுட்டு வரது எனக்கு காணவே மாட்டேங்குது பிரதர், பொருளாதாரத்துல பிரச்சனை பிரதர், பிள்ளை படிக்க வைக்க முடியல பிரதர், என் பிள்ளைக்கு சரியான வேலை வாங்கி கொடுக்க முடியல பிரதர், என் வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போக முடியல பிரதர், எனக்கு எவ்வளவு பொருளாதார பிரச்சனை இருக்கு தெரியுமா, எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு தெரியுமா, எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு வட்டி கட்டுறது தெரியுமா, எவ்வளவு பிரச்சனையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? இதெல்லாம் நெருக்கடி தானே? நெருக்கடியா இல்லையா? நெருக்கடி தான். அல்லேலூயா. நீங்களே சொல்ல வேண்டாம், நான் சொல்லி கொடுக்க இதெல்லாம் நெருக்கடி இருக்குன்னு சொல்லி. அல்லேலூயா. புருஷன் சரியில்லை பிரதர், புருஷன் குடிச்சிட்டு வராரு பிரதர், குடிச்சிட்டு அடிக்காரு பிரதர், குடிச்சிட்டு மிதிக்காரு பிரதர், அந்த பொம்பளை வச்சிருக்காரு பிரதர், இந்த பொம்பளை வச்சிருக்காரு பிரதர், என் பையன் சரியில்லை பிரதர், என் பையன் குடிச்சிட்டு வரான் பிரதர், பையன் அங்க போறான் பிரதர், பையன் இங்க போறான் பிரதர், சம்பாதிக்கலாம் கொண்டு போய் அவட்ட கொடுத்துருதான் பிரதர், ஏன்ட்டு தரமாட்டேக்கான் பிரதர், என் புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளை சரியில்லை, மன்னாவும் சரியில்லை, இவன் சரியில்லை, சுத்தி எவனுமே சரியில்லை பிரதர். இதெல்லாம் என்னதுதான்? சொல்லுங்கக்கா. நெருக்கடி தானே? எனக்கே மூச்சு வாங்குது, எம்புட்டு இருக்கு பாரு நெருக்கடி. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கல்யாணம் முடிச்சு வைக்கணும் பிரதர், கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது பிரதர், கல்யாணம் முடிச்சு வைக்கணும், மாப்பிள்ளை கூட கிடைச்சிருந்தா பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் என்னடான்னா 5 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க, சில பேருக்கு பொண்டாட்டியே கிடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சில பேருக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது, சில பேருக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, வேலையே கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவு பிரச்சனைகளோட நாங்க அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? அப்படித்தானே? ஆமா. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இது பிரச்சனை எல்லாம் ஏன் வந்துச்சு? இந்த பிரச்சனை எல்லாம் யாரால வந்துச்சு? நீங்க இதுக்கு தானே வந்திருக்கீங்க, இப்ப பிரச்சனை மாறணும்னு வந்திருக்கீங்க. ஆமாவா இல்லையா? பிரச்சனை மாறணுமா வேண்டாமா? நெருக்கடி மாறணுமா வேண்டாமா? நெருக்கடி அச்ச இடத்துக்கு நீங்க வரணுமா வேண்டாமா? வரணும்னா நமக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், ஏன் எனக்கு இந்த நெருக்கடி, இந்த நெருக்கடிக்கு காரணம் என்ன? நான் சொன்னது மட்டும் இல்ல, நான் சொல்லாத நிறைய இருக்கலாம் உங்களுக்கு. நான் சொன்ன எதுவுமே நெருக்கடி இல்லைன்னு சொல்லவே இல்லை, இதெல்லாம் நெருக்கடி தான். ஆனா ஏன் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை மட்டும் புரிச்சுக்கோங்க, கடவுள் எனக்கு மிகவும் தேவையான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல எந்த மாற்று கருத்து இல்லையா? இல்ல. அதான் முதல்ல கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஆமா இருக்குன்னு இல்லையா? எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்திருக்காரு. அதையும் தாண்டி எனக்கு நிறைய நெருக்கடி வந்திருக்கு. எனக்கு தேவையெல்லாம் என் ஆண்டவர் கொடுத்திருந்தும் அதையும் தாண்டி எனக்கு ஏன் நெருக்கடி வருது? அதையும் தாண்டி எனக்கு ஏன் பிரச்சனைகள் வருது? அதையும் தாண்டி ஏன் நான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்?
அதுதான் இந்த வசனத்தை சொல்லி கொடுத்தது. முதல் வசனம் என்ன சொல்லியிருக்கு? கடவுள் சொன்னாரு, நீ நெருக்கடியற்ற இடத்துக்கு அவர் என்னை கொணர்ந்தார். அவர் என்னை என்ன செஞ்சாரு? கொண்டு வந்தார். அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? அவர் மனதிற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார். எதனால உகந்தவனாய் இருந்ததால்? யார் மனசுக்கு? ஆண்டவருடைய மனதிற்கு. யார் மனசுக்கு? ஆண்டவருடைய மனதிற்கு. சவுண்டா, யார் மனசுக்கு? ஆண்டவருடைய மனதிற்கு. யார் மனசுக்கு? ஆண்டவருடைய மனதிற்கு. நீங்க யார் மனசுக்கு உகந்தவனா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? நான் பேசுகிற தமிழ் சரியா புரியல போல இருக்கு, சரியா பேசணும். அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் யாருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள்? உங்கள் கணவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களா? சில பாட்டிமார்களே, உன் பேரன் பேத்திகளுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களா? இல்லை உன் சகோதர சகோதரிகளுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களா? வேலவன் ஸ்டோருக்கு கூட்டா போற உன் ஃப்ரெண்டுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களா? இல்லை உன் தெருவில் இருக்கிற சகோதரிகளுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களா? இல்லை கடவுளுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களா? யாருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து, யாரை திருப்திப்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் விடுங்க. நீ இப்ப இங்க யாரை திருப்திப்படுத்துறதுக்கு வந்திருக்க? சொல்லுங்க பாப்போம். இப்ப யாரை திருப்திப்படுத்துங்க வந்திருக்க? பையனுக்கு சரியா வேலை கிடைக்கல, அப்ப யாரை திருப்திப்படுத்தணும்? இது சொல்லு. பிள்ளைக்கு குழந்தையே இல்ல, இப்ப யாரை திருப்திப்படுத்தணும்? என் வீட்டுக்காரருக்கு வேலையே இல்ல, இப்ப யாரை திருப்திப்படுத்தணும்? எனக்கு ரொம்ப நாளா இடுப்பு வலிச்சுக்கிட்டு இருக்கு, இப்ப யாரை திருப்திப்படுத்தணும்? இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் மனசாட்சியோடு சொல்லுங்க, இப்ப யாரை திருப்திப்படுத்த வந்திருக்கீங்க? யார் மனசுக்கு உகந்தவனா இருக்க வந்திருக்கீங்க? இப்போ ஒளியிரவு ஜெபம், என் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போகிறேன், பரிசுத்தமாய் மாற போகிறேன், நான் துதிக்க போகிறேன், ஆராதிக்க போகிறேன் வந்திருக்கீங்க. அதுல என்ன கேட்டீங்கன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு வேன் பிடிச்சி இங்க வந்து சில பேர் சேர்ல உட்காந்து தூங்கிட்டு இருப்பாப்ல. எதுக்கு வந்து முழு செய்வதுக்கு வந்துருக்கேன், எதுக்கு தூங்குறதுக்கு? மொத்த சேர்ல உட்காந்துக்கிட்டு அதுக்கு தான் வீட்டில் படுத்து தூங்கிருக்கலாம்னா. அதுல சேர் சில பேர் சேர்ல உட்காந்துருக்காங்க, கீழே இறங்கி உட்காந்துருவாப்ல. எதுக்கு தெரியுமா? என் கண்ணுக்கு படப்படாதான், மறைஞ்சிருந்து தூங்கணுமா. அல்லேலூயா. இன்னும் சில பேர் இருக்காப்ல, பைபிளை முன்னாடி விரிச்சு வச்சு குடிஞ்சிட்டு பைபிளையும் வாசிக்காப்லையா. எதுக்கு வந்திருக்கோம்? ஏன் வந்திருக்கோம்? யாரை திருப்திப்படுத்த வந்திருக்கோம்? இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்திருக்கிற எல்லா நெருக்கடிக்கு காரணம் நீ எந்த மனுஷனையோ திருப்திப்படுத்த ஓடிக்கிட்டு இருக்க. எந்த மனுஷனுக்கும் உகந்தவனாய் வாழ நீ ஓடிக்கிட்டு இருக்கிற. இருக்கிற ஒருத்தர் கூட கடவுளுடைய மனதிற்கு உகந்தவனாய் வாழணுங்கிற எண்ணம் என்கிட்ட இல்ல. நான் ஜெபம் பண்ணும்போது கூட, ஜெபிக்கும் போது கூட, என் மனசுக்கு என்ன வேணுமோ அதை தாங்கன்னு கேட்கிறேன் தவிர, என் கணவருக்கு என்ன வேணும், என் பிள்ளைக்கு என்ன வேணும், என் பெற்றோருக்கு என்ன வேணும், என் சகோதரருக்கு என்ன வேணும் கேட்கிறேன் தவிர, உங்களுக்கு என்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்கறது இல்ல. உங்களுக்கு என்கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கறது இல்ல. நீங்க விரும்புற மாதிரி நான் நடக்கிறேனா ஆண்டவரே அப்படின்னு கேட்கறது இல்ல. நீங்க விரும்புற மாதிரி நீ நடக்க வைங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றது இல்ல. அப்புறம் எப்படி என் நெருக்கடி போகும்? இங்க வசனம் சொல்லுகிறது, நான் அவருடைய மனசுக்கு உகந்தவனாய் இருப்பதனால் அவர் என்னை நெருக்கடியற்ற இடத்திற்கு கொண்டு வந்தார்.
அப்ப ஏன் நான் நெருக்கடியற்ற இடத்துக்கு வரணும்னா முதல்ல நான் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு உகந்தவனா இருக்கணும். சொல்லுங்க. ஆண்டவருக்கு உகந்தவனா இருக்கணும். அவர் மனசுக்கு உகந்தவனா இருக்கணும். உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு 2 பிள்ளை இருக்கு. நீங்க பிடிச்ச மாதிரி ஒரு பிள்ளை நடக்கு, ஒரு பிள்ளை நீங்க சொன்னதையே கேட்காது. 2 பேரும் வந்து ஒரு 50,000 ரூபாய் பணம் கேட்கறாங்க. யாருக்கு கொடுப்பீங்க? மனசுக்கு. இக்க சவுண்டா யாருக்கு கொடுப்பீங்க? யாருக்கு கொடுப்பீங்க? உங்க சொன்னபடி கேட்கற பிள்ளை கொடுப்பீங்களா, கேட்காத பிள்ளை கொடுப்பீங்களா? சவுண்டா சொல்லுங்க. அப்ப அவர் மட்டும் சொன்னபடி கேட்காத உனக்கு கொடுக்கணுமோ? இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே முதல்ல இன்னைக்கு ஆண்டவர்ட்ட நீ சமர்ப்பிக்க வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? நல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த உலகம் எனக்கு நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. இங்க இருக்கிற அத்தனை பேர், நான் நீ எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. நிரந்தரம் அல்ல. நிரந்தரம் அல்ல, கிடையவே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு நிரந்தரம் ராஜ்யம் மட்டுமே. அல்லேலூயா. எனக்கு நிரந்தரம் என் புருஷனோ என் பிள்ளைகளோ என் பொண்டாட்டியோ இல்லை. எனக்கு நிரந்தரம் என் ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. எனக்கு நிரந்தரம் இந்த உலகம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் அல்ல. எப்போதுமே எனக்கு நிரந்தரம் ராஜ்யமும் அதை சார்ந்தவை மட்டும்தான் எனக்கு நிரந்தரம். இது எல்லாமே எத்தனை முறை உங்களுக்கு செய்தியில் சொன்னாலும் நம்ம மைண்டு எதை நோக்கி தான் பயணிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எதையோ நோக்கி மட்டும்தான் பயணிக்குது. அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எத்தனை பேர் உங்கள் கணவருக்காக ஜெபம் பண்ணுறீங்க? கல்யாணம் முடிஞ்சாலாம் கை தூக்கு போகும். உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சாலாம் கை தூக்கு, நல்ல கை தூக்கு, நல்ல கை தூக்கு. நான் தப்பாக கேட்டுவிட்டேன், யாரையா வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். கல்யாணம் முடிஞ்சவங்க கை தூக்குங்க, நல்ல கை தூக்குங்க. சரி, யாரெல்லாம் உங்க வீட்டுக்காரருக்காக வீட்டம்மாவுக்காக ஜெபம் பண்றீங்க? கை தூக்குங்க. என்னன்னு ஜெபம் பண்றீங்க? உங்க வீட்டுக்காரருக்காக உங்க வீட்டம்மாவுக்காக என்னன்னு ஜெபம் பண்றீங்க? அவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அவர் செய்கிற தொழில் நல்லா இருக்கணும், அவருக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். ஆனால் செத்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு போயிடணும். அவர் செத்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு போனால் என்ன மன்னிச்சுங்க, நான் போபாட்டா, எனக்கு என்ன, இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லா சம்பாதிச்சு கொடுத்து நல்லா இருக்கணும். அப்படித்தானே? ஏக்கா அப்படித்தானே? செத்தா வந்த மனுஷன் கேடு கட்டு போனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. அவர் தண்ணி அடிச்சுட்டு வருவார், ஆனால் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அவர் மாட்ட தூங்கிடுவார். நல்ல மனுஷன். அப்படித்தானே ஏக்கா? அப்படித்தானே? அப்படித்தானே? ஏன்னா இப்படிதான் சொன்னாதான் தூங்காம இருப்பேன். அப்படி சொல்லியுமே கண்ணு சொக்கிக்கிட்டு இருக்கேன். அப்படி பேர். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப என் கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், உன் கணவருக்கு இது வேணும் அது வேணும்னு ஜெபிக்கணுமா, இல்ல என் கணவர் ஆண்டவருக்கு மனதுக்கு உகந்தவனாக இருக்கணும்னு ஜெபிக்கணுமா? நம்ம என்ன ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம என்ன ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம் கேட்டா, என் கணவர் புருஷன் மேல பாசம், நரகத்துக்கு போனா பரவாயில்ல, ஆனா அவர் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் மட்டும் நல்லா சம்பாதிச்சு சுகத்தோட இருந்தா மட்டும் போதும். அப்படியா? இருக்கிற எல்லாரும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற. என்னென்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்க? நல்ல படிக்கணும், நல்ல வாழணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல அதாகணும், நல்ல இதாகணும். ஆனா என் பிள்ளை என் ஆண்டுடைய மனசுக்கு உகந்தவனா இருக்க கூடாது. செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கட்டும், டிவி பார்த்துக்கிட்டே இருக்கட்டும், ஊரை சுத்திக்கிட்டே இருக்கட்டும். என் பிள்ளை கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருந்தா மட்டும் போதும். அது நாசம் பண்ணா போனாலும் பரவாயில்ல, செத்ததுக்கு அப்புறம் உயிரோடு இருக்கும்போது நல்லா இருக்கட்டும். அப்படியா? இது பேர் தான் உங்க பிள்ளைங்க மேல உங்க வச்சிருக்கிற பாசமா? என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய உன்னுடைய மகளோ மகனோ திருமணமாகி பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க 2 பேருமே கடவுளுடைய மனசுக்கு உகந்தவனாய் வாழல. ரொம்ப நாளா நான் கேட்டதெல்லாம் கிடைக்கல நீ சொல்லிக்கிட்டு இருக்கிய. அது காரணம் என்ன தெரியுமா? இன்னும் உன் குடும்பத்துல இருக்கிறவங்களும் நீயும் கடவுளுக்கு மனசுக்கு உகந்தவனாய் நீ வாழல. ஆனா நிச்சயமா உறுதியா ஒண்ணு சொல்றேன், நீ
நீ என்னைக்கு கடவுள் மனசுக்கு உகந்தவன வாழ ஆரம்பிக்கையோ அந்த நொடியே உன்னை ஆண்டவர் நெருக்கடியற்ற இடத்திற்கு கொண்டு வந்து உன்னை அநேக அற்புதங்கள் அதிசயங்களால் உன்னை நிரப்பி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம உண்மையா சொல்லுங்கக்கா, நம்ம யார் மனசை திருப்திப்படுத்த ஓடிக்கிட்டு இருக்கோம்? யாரையோ ஒரு மனுஷனை தானே திருப்திப்படுத்த ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒன்று என் மேனேஜர், என் உயர் அதிகாரி, வேலை கொடுக்குறவன், வட்டிக்கு கொடுக்குறவன், மகளிர் குழு தலைவி, சீட்டு போடுறவன், வட்டிக்கு கொடுக்குறவன், இப்படி யாரெல்லாமோ திருப்திப்படுத்த ஓடுறமே தவிர என்னைக்கும் ஒரு நாள் கூட என் ஆண்டவரை திருப்திப்படுத்தணும், என் ஆண்டவர் மகிமைப்படுத்தணும், என் ஆண்டவருக்காய் வாழணுங்கிற எண்ணம் நம்மகிட்ட இல்லாதபடி சாத்தான் நம்மளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். ஒரு நற்செய்தி கூட்டத்துக்கு போகும்போது கூட, ஒரு ஆண்டவரை செபிக்கும் போது கூட சுயநலமாய் நம்ம செபிக்க வச்சு கூட்டத்துக்கு போக வச்சு அங்கேயும் நீ வஞ்சிக்கிற ஆவியினால வஞ்சனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப நாளா குழந்தை இல்லை, அதனால உங்களுக்கு குழந்தைய தாங்கன்னு கேட்குறீங்க. கடவுள் குழந்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த குழந்தை பாவத்தில் வளர்ந்து, பாவத்திலே பிறந்து, பாவத்திலே வளர்ந்து, பாவத்திலே செத்து போச்சு. இந்த குழந்தைய நீ வாங்குறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நீ இப்பவும் சிகரெட் அடிப்ப, தண்ணி அடிப்ப, ஊரை சுத்துவ, சினிமா பாப்பா, எல்லா கெட்ட வார்த்தை பேசுவ, வெறுப்பு உண்டு, வைராக்கியம் உண்டு, கசப்பு உண்டு. ஆனால் உனக்கு மட்டும் வந்து ஆசீர்வாதம் வேணும், வேலை கிடைக்கணும், குழந்தை வேணும், அது வேணும், இது வேணும், இதை கொடுங்க, அதை கொடுங்க, எனக்கு வீடு கட்டணும், எனக்கு ஃபாரினுக்கு போகணும், சிடிசி வேணும், கப்பலுக்கு போகணும், இது எல்லாம் எனக்கு வேணும். ஆனால் நான் எல்லா பாவத்திலையும் வாழ்ந்து, பலகீனத்தில் வாழ்ந்து, உங்க மனசுக்கு விரோதமான பாவத்தை செஞ்சு உனக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்வேன். ஆனால் என் மனசுக்கு உகந்ததை மட்டும் தாங்க. ஆனால் நான் உங்க மனசுக்கு உகந்தவனா வாழ மாட்டேன். ஆனால் என் மனசுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் தாங்க. எங்கிருந்து கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மனதுக்கு உகந்தவனா நீ வாழ ஆரம்பிச்சேனா உன் மனதுக்கு உகந்த காரியங்களை எல்லாமே ஆண்டவர் உனக்கு செய்து கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அவர் மனசுக்கு விரோதமான காரியங்களை செய்வாயானா உன் வாழ்க்கையில நெருக்கடி என்ற உன் மனதுக்கு விரோதமான காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பைபிள் மிக தெளிவா சொல்லியிருக்கா, நீ எந்த அளவையால் அளப்பாயோ அதே அளவையால் உனக்கு திருப்பி அளக்கப்படும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. இங்க இருக்கிற எத்தனை பேர் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் ஜெபம் பண்றவங்க? கை தூக்குங்க பாப்போம். ஒரு 1 மணி நேரமா நான் ஜெபம் பண்ணுவேன் டெய்லி அப்படிங்கிறவங்க. எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 3 அதிகாரமாவது பைபிள் எடுத்து வாசிப்பேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பாப்போம். சரி, அல்லேலூயா, அல்லேலூயா. செஞ்சவங்க விட்டுட்டு செய்யாதவங்கிட்ட நான் கேட்குற கேள்வி, இதை ரெண்டையும் செய்யாத உங்களுக்கு கடவுள் எதற்காக நன்மை செய்யணும்? ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், ஆனால் கடவுள் உனக்கு நன்மை செய்யணும்னா எதுக்கு செய்யணும்? எதுக்கு செய்யணும் சொல்லு. சரி, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மனசாட்சியோடு சொல்லுங்க, யார் செத்து போனா எங்க போகணும்? செத்து போனா எங்க போகணும்னு ஆசை இருக்கு? கை தூக்குங்க போவோம். பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கிறவங்க கை தூக்குங்க போவோம். நான் செத்து போனா பரலோகத்துக்கு ஆண்டர் கூட போகணும்னு ஆசைப்படுறவங்க போக தகுதி உள்ளவங்க எல்லாம் கை தூக்க சொல்லல. ஆசை எனக்கு இருக்கு, விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க போவோம். பரலோகத்துக்கு போனா ஆசைப்படுறவங்க கை தூக்கு. நல்ல கையை தூக்கு. கையை என்ன அறக்கடையே கொஞ்சோண்டு இருக்கு, நல்ல கையை தூக்கு. கை இருக்கிறவங்களாம் தூக்க சொல்லல, ஆசை இருக்கிறவங்க மட்டும், பரலோகத்துக்கு போகணும் ஆசை இருக்கிறவங்க மட்டும் கை தூக்கு. வெரி குட், அல்லேலூயா. சரி, அங்க போய் என்ன செய்ய போறிய? நான் இப்ப கீழே வந்துடுவேன், கை தூக்குன 50 பேர் தெரியும் எனக்கு, பொண்ணே போடும் 50 பேரையும். அங்க போய் என்ன செய்ய போறிய? அங்க போய் என்ன செய்ய போறிய? பொங்கல் வச்சு வடை சுட போறீங்களா? மீன் புட்டு வச்சு மீன் பொரிக்க போறீங்களா?
என்ன செய்ய போறீங்க அங்க போய்? ஏக்கா என்னக்கா செய்ய போறீங்க? காதுல ஹெட்போன் வச்சு மெலடி சாங் கேட்க போறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லைன்னா பாட்டி கண்ணம்மாள் சீரியல் பார்க்க போறீங்களா? எனக்கு பேர் தெரிய மாட்டேங்குது, ஏதாவது சீரியல் பேர் தெரிஞ்சு டக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வைக்கிறது பேர் ஃபுல்லாக அப்படி நல்ல பேராக வைப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் வைக்கிறது பேரில் கண்ணம்மாள் வச்சுட்டு கண்ணம்மாளுக்கு கண்ணம்மா புருஷனுக்கு 2 பூண்டடி இருக்கும் சீரியலில். ஆனால் ஓம் புருஷனுக்கு மட்டும் நீ மட்டும் தான் இருக்கணும், அப்படி தானே? ஆனால் சீரியல் கதாநாயகனுக்கு 2 முன்னாடி இருக்கலாம், அவன் நல்லவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லை என்ன செய்ய போறீங்க அங்கே போய்? ஒரு லோகத்துக்கு போகணும்னு ஆத்தர் இருக்குன்னு கை துக்கணிகள் அக்கா மட்டும் போயிடும். எங்கே அங்கே போய் என்ன செய்ய போறீங்க? இது என்ன அநியாயமா இருக்கு? போகணும்னு ஆசை இருக்கிறவன் அங்க போய் என்ன செய்யணும்னு தெரியணுமா வேண்டாமா? இங்க தெரியணுமா வேண்டாமா? தெரியுமா? தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா? தெரியுமா? மைக் அக்கா சொல்லுங்க, போய் என்ன செய்வீங்க? போய் மைக்கு வச்சிருக்கீங்க, அதனால சொல்லுங்க சொல்றேன். அம்மா என்ன செய்வீங்க போய்? சவுண்டா சொல்லுங்க. வேற வேற ஆண்டவரை போற்றி புகழுவீங்க. வேற ஆண்டவரை போற்றி புகழுவோம். வேற ஆண்டவரை போற்றி புகழுவோம். வேற ஆண்டவரை போற்றி புகழ். ஏக்கா ஆண்டவரை போற்றி புகழ்றத தவிர வேற வேலையே கிடையாதாங்க. வேற வேலையே கிடையாதுங்க. அங்க போய் ஒரே ஒரு வேலை தான், பரிசுத்தர் பரிசுத்தர் ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு அங்க துதியின் மத்தியில துதியின் மகாத்துவத்துல துதியின் அபிஷேகத்துல இறங்கிருப்போம். அவ்வளவுதான். அங்க போய் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை துதிச்சு ஆராதிச்சு போச்சு புகழ்ந்து நன்றி செலுத்துறது. அங்க போகணும்னு ஆசைப்படுற நீ இங்க 1 மணி நேரம் கூட செய்ய வைக்க மாட்டேயா? உனக்கு ஆசீர்வாதத்தை விட்டணும். உனக்கு வந்து புருஷனை சிடிசி வாங்கி கப்போடுக்கு அனுப்பணும். நீ ஜெபம் பண்ண மாட்ட, பைபிள் வாசிக்க மாட்ட, உனக்கு கேட்ட உடனே பிள்ளை வரம் கொடுத்து விட வேண்டும், கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கொடுத்து விட வேண்டும். அப்படியா? உன் மகனை தூக்கி சிம்மாசனத்துல வச்சிடணும். உன் மகன் ஜெபம் பண்ணவே மாட்டா, பைபிள் வாசிக்கவே மாட்டா, அதுக்காக நீ பாரப்பட்டு ஜெபிக்கவும் மாட்ட. ஆனா உன் மகனுக்கு நல்லது நடக்கணும், மகனுக்கு நல்லது நடக்கணும். எங்க இருந்து நடக்கும்? குறைஞ்சபட்சம் நீங்க வந்திருக்கிய முழு ஜெபத்துக்கு நீயாவது துதிக்க ஆரம்பிச்சாதான் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க துதிக்கும்படியான செயலை ஆண்டவர் உன் வழியாய் செய்ய வல்லவராக இருக்கிறான். நீ கூட கடவுள் மனசுக்கு உகந்த வேலை செய்ய மாட்டேன்னா எங்கிருந்து உன் குடும்பம் செய்யும்? எங்கிருந்து உனக்கு ஆசீர்வாதம் வரும்? எங்கிருந்து நீ நன்மை தரத்தை பெற்றுக் கொள்வாய்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு பிடிச்ச பிள்ளைங்க யார் தெரியுமா? அவரை போற்றி அவரை புகழ்ந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். வெறுப்பு, வைராக்கியம், கசப்பு, அகங்காரம், திமிரு, தலக்கணம், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற நான் யார் தெரியுமாங்கிற திமிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற எவருடைய உள்ளத்திலையும் துதியின் சத்தம் கேட்காது, துதியின் அபிஷேகம் வராது. அப்படின்னா உன்னை எப்படி ஆண்டவர் மனசுக்கு பிடிச்சவனா நீ இருப்ப? எப்படி நீ நெருக்கடி ஏற்ற இடத்துக்கு கொண்டு வருவார்? எப்படி உனக்கு விடுதலை கிடைக்கும்? எப்படி மகிழ்ச்சியா இருப்ப? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடவுள் நிறைய வாய்ப்புகளை நமக்கு தந்துட்டு இருக்கிறார். நிறைய வாய்ப்பு. இந்த செய்தி இதில் தான் தரான்னு சொல்ல மாட்டேன். பிரதர் மூலமா, ஃபாதர் மூலமா, எத்தனையோ பேர் மூலமா உங்ககிட்ட ஒரு செய்தி ஆழமா ஒன்னே ஒன்று சொல்லி கொடுக்கிறாரு. நீ எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா நான் உனக்கு பிடிச்ச மாதிரி காரியங்களை செய்து உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பேன். இந்த செய்தியை நான் என்னமோ புதுசா கொடுக்கன்னு சொல்லவே மாட்டேன். இதை விட நல்லா உங்களுக்கு செய்தி கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தலைன்னா, அடிக்கடி நான் செய்தியில கேட்ப ஒரு வார்த்தை, இன்னும் எத்தனை வருஷம் நீ வாழ போற? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு இன்னும் 10 வருஷம் வாழ்ந்துருவோன்னு?
10 வருஷம் வாழ்ந்துருவோமா? ஒரு 10 வருஷம் இருப்போமா? 5 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம், 1 வருஷம், 6 மாசம், 2 மாசம், நாளைக்கு காலையில் அல்லேலூயா. இன்னும் 2 செகண்ட்ல 2ஆ பொளந்ததுன்னா உள்ள போயிட வேண்டியதுதான். அல்லேலூயா. திடீர்னு கோவமா அழ வந்துச்சுன்னா மத்தவனா தப்பிப்பான். ஆனா நம்ம எங்க இருக்கோம்? எப்படி அடிக்குமா? இப்படியே வந்து சப்புன்னு அடிச்சு சப்புன்னு கூட்டு போயிருவோம். அங்க எப்படி கூட்டு போவோம்? மண்ணு கிண்ணுமா வருமா தண்ணி, மூக்கு வாயிலெல்லாம் மண்ணு கிண்ணு அடைச்சிரும். அப்படியே நிக்க வேண்டியதான். அம்பு பொண்ணாக்கா 5 மாடி வீடு, முடிச்ச பொண்டாட்டி அப்படிலாம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. போய்க்குனே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. புண்ணக்காயில திகில் மர்மம் நிறைஞ்ச நாட்கள் கொஞ்ச நாளைக்கு நடந்துச்சு. போற வரவங்களுக்கெல்லாம் ஆக்சிடென்ட்ல செத்து போய்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஆள் பைக்கில் போகும்போது சில பேர்லாம் மெதுவாக போக ஆரம்பிச்சிட்டான். வேண்டாம்டா. ஏன்னா எப்ப யாருக்கு ஆக்சிடென்ட் நடக்குன்னு எழுத்தளவுல ராரி தெரியுமா? இவர் சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் இல்லாதவர். நான் இவரை இடிக்க மாட்டேன், தள்ளி போய் விடுவேன் அப்படின்னு சொல்லுமா? இங்க இருக்க நிறைய பேருக்கு என்ன போய், பிரதர் எனக்கு பிரஷர், கொலஸ்ட்ரால், சுகர் எதுவுமே கிடையாது, நான் மருந்து மாத்திரையே போடுறது கிடையாது பிரதர், ஒரு தலைவலிக்கு கூட மாத்திரை போட மாட்டேன். சாவ மாட்டேன். அப்போ உன் வீட்டு படி தடிக்கு மூஞ்சடிக்க விழுந்துன்னு இந்த நெத்தியில படாத இடத்துல படிச்சா பட்டுன்னு பட்டு பொட்டுன்னு போய் சேர்ந்துருவேன். எப்ப எது நடக்கும்னே சவுண்டா சொல்லுங்க, தெரியாது. அல்லேலூயா. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, நீ ஆண்டவருக்குள்ள போனாலும் சரி, அவர் மனசுக்கு உகந்தவனா இருந்தா எங்கேயும் நீ மகிழ்ச்சியா தான் இருப்ப. மறு உலகத்துக்கு போய் நீ மகிழ்ச்சியா தான், சந்தோஷமா தான், நிம்மதியா தான், எல்லா நிறைவோட தான் இருப்ப. அல்லேலூயா. அதனாலதான் எனக்கு இந்த செய்திக்காக தான் அந்த பாட்டே எடுத்து படிச்சேன். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, ஆண்டு மனசுக்கு உகந்தவனா வாழ்ந்தா புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, துதித்து புசித்து கொண்டாடி இருக்கலாம். அவர் மனசுக்கு உகந்தவனா சந்தோஷமா நிம்மதியா நல்லா வாழக்கூடிய நம்ம, அவர் மனசுக்கு உகந்தவனா வாழாதனாலதான் இத்தனை துன்பம், இவ்வளவு புலம்பல், இவ்வளவு கண்ணீர், இவ்வளவு வியாதி, இவ்வளவு பலகீனம், இவ்வளவு கஷ்டம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு கடவுளுடைய பிரசன்னத்துல வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கடவுள் ஒரு தடையை எடுத்து போட விரும்புகிறார். என்ன தடை தெரியுமா? அவர் மனசுக்கு உகந்தவனா வாழ்றதுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு ஆண்டவர் உன்னை அவர் மனசுக்கு உகந்தவனாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்க எல்லாத்துட்டையும் ஒன்று சொல்றேன். இப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு? கிறிஸ்துமஸ் வந்தா நமக்கு எப்படி இருக்கும்? சவுண்டா சொல்லுங்கக்கா. சந்தோஷமா இருக்கு. என்னெல்லாம் எடுப்போம்? அதுக்கு ட்ரெஸ் எடுப்போம், கேக்கு வாங்குவோம், ஆடு வெட்டுவோம். அந்த கிறிஸ்துமஸ் வரதுக்கு முன்னுக்கூட்டி நம்ம மனசுல எப்படி இருக்கும்? எப்போ கிறிஸ்துமஸ் வரும். இல்லைன்னா சில பேர் வீட்டில் கல்யாணம் வரும். கல்யாணம் 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 ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் ஃபங்க்ஷன் 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 அது மேலே ஒரு ஆசை, ஒரு விருப்பம், அது மேலே ஒரு எப்போ வரும் எப்போ வரும்னு. ஆனால் இங்கே இருக்கிற யாருக்காவது ஆண்டவர் மனசுக்கு உகந்தவனா வாழணுங்கிற விருப்பம் இருக்கா? விருப்பம் இருக்கா? அந்த ஆசை இருக்கா?
நான் ஏசப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு ஆசை விருப்பம் இருக்கா? இருக்கா? இருக்கா இல்லையா? ஒரு அக்கா சொல்ல இருக்கல. நான் சொல்றேன், முதல்ல நீ ஆசைப்படணும். என்ன ஆசைப்படணும்? என் ஆண்டவருடைய மனசுக்கு பிடிச்சவனா வாழணும். அதனால யோவான் நற்செய்தியில 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக நமக்கு சொல்லி கொடுக்கிறது. யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 43வது வசனம் இப்படி சொல்கிறது, அவர்கள் கடவுள் அளிக்கும் பெருமையை விட மனிதர் அளிக்கும் பெருமையை விரும்பினார்கள். எதை விரும்புறாங்களா? மனிதர் அளிக்கும் பெருமையை. நீங்க எதை விரும்புறீங்க? கடவுள் ஒன்ன பெருமையா பேசணும்னு விரும்புறியா, இல்ல மனுஷன் பேசணும்னு விரும்புறியா? மனுஷன் பேசணும்னு தான் விரும்புறேன். சூப்பரா சாம்பார் வச்சேங்க, அழகா இருந்துச்சு, டேஸ்டா இருந்துச்சு, மீன் குழம்பு நீ வச்சா தாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா மனசுக்கு எப்படி இருக்கும்? நம்மளை புகழ்ந்து பேசிட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆனா நான் சொல்றேன், இந்த மனுஷங்க எல்லாம் புகழ்ந்து பேசுறதுனால உனக்கு ஆசீர்வாதம் வராது. ஆனால் என் ஆண்டவர் உன்னை புகழ்ந்து பேசினா உன் வாழ்க்கையில் அற்புதம் வரும், அதிசயம் வரும், நன்மை வரும், செழிப்பு வரும், மகிழ்ச்சி வரும், ஆறுதல் வரும், பாதுகாப்பு வரும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்மள சாத்தான் எப்படி வச்சிருக்கிறானா, மனுஷன் அளிக்கிற பெருமையை தான் தேடி ஓடி போறோம். நல்ல பாட்டு படிச்சீங்க, நல்ல செய்தி கொடுத்தீங்க, நல்ல ஊழியம் பண்றீங்க, நீங்க தான் பெரிய ஊழியக்காரன், பெரிய நல்லவன், நீங்க தான் நல்லா பண்றீங்க, நீங்க நல்லா பண்றீங்கன்னு எந்த மனுஷனுடைய புகழுங்கிறதுக்காக ஊழியம் செய்யாத, எந்த மனுஷனை புகழுங்கிறதுக்காக நீ வாழாத. உன்னை ஒருத்தர் புகழணும்னு விரும்பினா அது என் ஆண்டவர் இயேசு உன்னை புகழ வேண்டும் என்று நீ விரும்பு. அவர் மகிழ்ச்சியா இருக்கணும்னு விரும்பு, அவர் உன்னை பெருமைப்படுத்தணும்னு விரும்பு. அதனாலதான் யோவான் நற்செய்தியில ஆண்டவர் 2வது வசனத்துல மனுஷனை பத்தி சொல்லும் போது இப்படி சொல்றார். 2ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு அவர்கள் செய்த அரும் அடையாளங்களை கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். யார் பேரில் நம்பிக்கை வச்சாங்க? சவுண்டா சொல்லுங்க. யார் மேல நம்பிக்கை வச்சாங்க? யார் நம்பிக்கை வச்சா? அங்க இருக்கிற எல்லாரும் நம்பிக்கை வச்சாங்க. சரியா? வாசிங்க. ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. இது என்ன புது டயலாக்கா இருக்கு? இயேசு மேல எல்லாரும் நம்பினாங்களாம், ஆனா அவங்கள இவர் நம்பலையா? ஏக்கா முன்னாடி உட்கார்ந்து தூங்குறிய? அல்லேலூயா. இதனாலதான் இயேசு நம்மள நம்ப மாட்டேங்காரு. முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறனாலலாம் நல்ல செய்தி கேட்டுருவாங்கன்னு எவ்வளவு நம்பி வச்சிருப்பாரு ஆண்டவர். ஆனா நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவர் எப்படி நம்புவாரு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நிலைமை தான் 50 பேருக்கும் கூப்பிட்டு சொல்லி எழுப்பி விட்டுருவேன். எழுப்பிட்டு பெஞ்சு மேல் நிக்க வச்சிருவேன். தூங்கிட்டு இருக்கிற ஆளெல்லாம் வந்துட்டு எங்க செய்தி கேட்கறது, இங்கெல்லாம் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கப்படாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சவங்க மேல ஆண்டவர் நம்பிக்கை வைக்கல? ஏன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சவங்க மேல ஆண்டவர் நம்பிக்கை வைக்கணுமா வேண்டாமா? வைக்கணுமா வேண்டாமா? அப்ப ஏன் வைக்கல? ஏன் வைக்கல? என்ன தெரிஞ்சிச்சு? மறுபடியும் 23ஆம் வசனத்தை வாசிங்க. பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு. எதை கண்டு? அரும் அடையாளங்களை கண்டு. எதை கண்டு நம்பினாங்க? அரும் அடையாளங்களை கண்டு. நீங்க எதை கண்டு நம்புறீங்க? ஆனா அடுத்தவனை பத்தி பேசணும்னா சவுண்ட பேசுவீங்க. ஆனா நீங்க என்னட்டோம்னா அப்படின்றீங்க அவ்வளவு பேரும். ஏன் ஆண்டவரோட நம்பல தெரியுமா? 50 பேரும் ஏதாவது ஆண்டவர் தருவாருன்னு சீரத்தோட வந்தனால நம்பல. ஆனா அங்க இருக்கிற யாராவது
எனக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே, நான் உங்களை திருப்திப்படுத்தணும் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே, உங்களுக்கு திருப்திப்படுத்தப்பட்ட பிள்ளையான வாழணும் ஆண்டவரே வந்திருந்தா அவர் நம்பி இருப்பாரு. ஏன் அவர் நம்பல சொல்லுங்க? அவங்க எதுக்காக வந்தாங்க? நீங்க இப்ப முழு ஜெபத்துக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? அப்ப ஆண்டவர் உங்களை நம்புவாரா? உன்னை நம்பலைன்னா உன்னைய நெருக்கடியற்ற இடத்துக்கு கொண்டு வருவாரா? ஆசீர்வாதம் கிடைக்குமா? ஆசீர்வாதம் கிடைக்கணுமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். கடவுளுடைய மனசுக்கு உகந்தவனாய் வாழ்ந்தா என்னெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கிறதுக்கு விவிலியத்திலிருந்து ஒரு முக்கியமான நபரை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அது யாருன்னா வேற யாரும் இல்லை, அவர் பேர் யோசேப்பு. தொடக்க நூலில் யோசேப்பை குறித்து பைபிள் சொல்லுகிறது. யோசேப்பு யாருடைய மனசுக்கு உகந்தவனாக வாழ்ந்தார் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய சவுண்டா? ஆண்டவருடைய மனசு. யோசேப்புக்கு என்ன டைட்டில் கொடுப்பாங்கன்னா, யோசேப்பு கடவுளோடு இருந்தார், கடவுள் யோசேப்போடு இருந்தார். அதுக்கு என்ன அர்த்தம்? யோசேப்பு கடவுளுடைய மனசுக்கு உகந்தவனாக இருந்தார், அதனால கடவுளும் யோசேப்போடு இருந்து அவருக்கு மனசுக்கு பிடிச்ச காரியங்களை செய்தார். உங்க வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையும் யோசேப்புடைய வாழ்க்கையும் நாம கொஞ்சம் ஒன்றித்து பார்க்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு நாள் யோசேப்பு என்ன சொல்றாரு, தான் சகோதரர்கள் எல்லாத்தையும் பார்த்து 12 அரிகளும் விண்மீன்களும் எல்லாமே ஒரு அரிகா இருக்கிற ஏன் முன்னாடி எல்லாம் மண்டிட்டு வணங்குன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவங்க கூட பிறந்தவனுக்கெல்லாம் கோபம் வந்துட்டு, என்னடா உன் காலில் வந்து நாங்கள்லாம் விழுவோமா அப்படிங்கிற கோபம் வந்துட்டு. அப்பா அம்மாவுக்கு கூட, ஏன் யாக்கோபு கூட, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, நாங்கள்லாம் உன் காலில் வந்து விழுவோமா அப்படின்னு சொல்லி, அப்பா அம்மா உன் காலில் விழுவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு அவங்களை திட்டுற அளவுக்கு கோபம் வந்துடுச்சு. பாருங்க, இந்த நிலைமையில சகோதரர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அவரை எப்படியாவது தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்றாங்க. இது யோசேப்புக்கு வந்து நெருக்கடியா இல்லையா சொல்லுங்க? ஒருத்தனை கொல்ல பார்க்கிறது நெருக்கடியா இல்லையா? நெருக்கடி தான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொடக்க 37ஆம் அதிகாரம், தொடக்க 37ஆம் அதிகாரத்துல நீங்க 1ஆவது வசனம் வாசிக்க வேண்டாம். 1ஆவது வசனம் தொடங்கி பார்த்தீங்கன்னா, யோசேப்பை பார்த்து அவங்க அப்பா சொல்றாரு, அண்ணன்மாரெல்லாம் ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நல்லா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு இந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். தூரமா யோசேப்பை பார்த்த உடனே வாசிங்க 37ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அவர் சகோதரர் ஒருவர் அவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவரை கொன்று இந்த ஆழ் குழிக்குள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டது என்று சொல்லுவோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்னாகும் என்று பார்ப்போம் என்றான். பாருங்க, எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க என்ன செய்யணும்னு. யார? யோசேப்ப. நமக்கு பைபிள் சொல்லுது, கடவுளுக்கு மனசுக்கு உகந்தவனான இருப்பேனா எவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும் உன்னை ஆண்டவர் நெருக்கடியற்ற இடத்திற்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. எல்லா சகோதரர்களும் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இவனை கொல்லணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன முடிவு பண்ணார் தெரியுமா? அங்க இருக்கிற சகோதரன் ஒருத்தனுடைய வச்சே அந்த யோசேப்பை நெருக்கடியற்ற இடத்துக்கு கொண்டு வரார். பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 21. ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்களின் கையிலிருந்து தப்பிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். அவன் என்ன சொல்றான்? அவனை சாகடிக்க வேண்டாம் என்று. நான் சொல்றேன், நீ மட்டும் ஆண்டோடைய மனசுக்கு உகந்தவனா இருப்பேனா, உன்னை சுத்தில இருக்கிறவங்க எல்லாம் உன்னை அழிக்கணும்னு முடிவு பண்ணாலும் அவங்கள இருக்கிற ஒரு ஆளை வச்சு ஆண்டவர் உன்னை விடுவித்து நெருக்கடியற்ற இடத்துக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறான். நல்ல கை தட்டணும், நல்ல கை தட்டணும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா.
அங்கே ஒரு ரூபனை உருவாக்கியது போல ரூபனை உருவாக்கி என்னையும் நெருக்கடியிலிருந்து பாதுகாக்க என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் ஆமென். இந்த மனுஷன் எனக்கு உதவி பண்ணா, அந்த மனுஷன் எனக்கு உதவி பண்ணா, இல்லைன்னா அந்த பிரச்சனையில மட்டும் ஐயோ நான் அவ்வளவுதான், அவர் மட்டும் எனக்கு உதவி செய்யல நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ரூபனை, அந்த மனிதனை அனுப்பியது என் ஆண்டவர். அந்த மனிதன் உனக்கு உதவி செய்யல, என் ஆண்டவர் அந்த மனிதனை அனுப்பி உனக்கு உதவி செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நீ மட்டும் அவர் மனசுக்கு உகந்தவனா இருப்பேனா, எங்க இருந்து உனக்கு உதவி வரும்னு நினைக்காத. உன்னை எதிர்த்தவங்கிட்ட இருந்தே உனக்கு உதவி தேவன் அனுப்ப வல்லவராக இருக்கிறார். உன் எதிரானவர்களை உன் சார்பாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்ன செஞ்சாங்க? அவர் ஒரு குழியில தூக்கி போட்டுருவோம், அதுக்கப்புறம் பொழைச்சு என்ன பண்ணிட்டு போறாங்கிற முடிவு பண்ணி என்ன செய்யறாங்க? அவரை எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? குழியில தூக்கி போட்டுட்டாங்க. அந்த குழியில தூக்கி போட்டுட்டாங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பவும் பாருங்க 26வது வசனத்துல என்ன சொல்லிருக்கு பாருங்க. அப்பொழுது யூதா சகோதரரை நோக்கி, நாம் சகோதரரை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மேலுக்கும் அவனை விற்று விடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். எங்க கிடக்கிறாரு? ஒரு குழிக்குள்ள, தண்ணி இல்லாத குழிக்குள்ள கிடக்கிறார், கிணத்துக்குள்ள கிடக்கிறார். அவர் காப்பாத்துக்கு ஆளே கிடையாது. நெருக்கடி, ஒரு மோசமான நெருக்கடி. இப்ப ஆண்டவர் அவனை நெருக்கடியற்ற இடத்துக்கு யார் மூலமா கொண்டு வந்தாரு? முதல்ல கொல்ல நினைச்சாங்க, அப்புறம் குழிக்குள்ள போட்டாங்க. ஆனா குழிக்குள்ள போட்டவனையும் வெளியே எடுத்து உயிரோட வெளியே கொண்டு வர வச்சது யாரு? போட்டவனையே எடுக்க வச்சது யாரு? நான் மறுபடியும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீ ஆண்டோடைய மனசுக்கு உகந்தவனா இருந்தா, எவன் உனக்கு எதிரா உன்னை அடிச்சானோ, உன்னை ஏமாத்தினானோ, உன்னை தூக்கி எறிஞ்சானோ, அவனை கொண்டே உன் தலையை நிமிர செய்ய என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை காக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை நெருக்கடியற்ற இடத்திற்கு கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். யோசேப்பை போல நீ எத்தனை நெருக்கடியில் நீ இருந்தாலும் இன்னைக்கு நீ அவர் மனசுக்கு உகந்தவனை வாழ்ந்து பாரு. ஆண்டவர் உன்னை நெருக்கடியற்ற இடத்திற்கு கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கடைசில என்ன செஞ்சாங்க? அவனை ஏதா வித்தாங்க? ஒரு அடிமையா வித்தாங்க. அல்லேலூயா. அப்படிதானே? எப்படி வித்தாங்க? அடிமையா வித்தாங்க. அடிமைனா என்ன? அடிமைனா என்ன? அடிமைனா என்னக்கா? ஏக்கா அடிமைனா என்ன? யாருக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சிருக்கு கை தூக்கு பாப்போம். இங்க நல்ல கை தூக்கு, நல்ல கை தூக்கு. இப்போ பெண்கள், ஆண்கள் கை தூக்க வேண்டாம், பெண்கள் மட்டும் கை தூக்குங்க. நல்ல கை தூக்குங்க, நல்ல கை தூக்குங்க. நல்ல உங்க வீட்டுக்காரர் மாதிரி. ஒரு காலத்துல புருஷன் மார கை தூக்க சொல்லி உங்க பொண்டாட்டி மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப அப்படிலாம் கிடையாது, அக்கா மார தான் கை தூக்க சொல்லணும். ஏன்னா அம்புட்டு புருஷனும் உனக்கு அடிமையா தான் இருக்கான், வாயே திறக்க மாட்டேங்கான். கவுன்சிலிங்ல போய் உட்கார்ந்தா முன்னாடி பொண்டாட்டி சொல்லுவா, என் புருஷன் சேர்த்து வச்சிருங்க, என் புருஷன் சேர்த்து வச்சிருங்கன்னு. இப்ப அவ கால் மேல கால் போட்டுட்டு அவங்க கூட என்னால வாழ முடியாது, இவன் எனக்கு வேண்டாம். என்னக்கா? அவன் என்னை வெண்ணி போட சொல்றான். அவன் காலையில 10 மணிக்கு எதுக்கு சொல்றான்? நீ இன்னைக்கு பிள்ளைலாம் என்ன செய்யுதுன்னா, அவன் எனக்கு வேண்டாம், அவன் எப்படியாவது பொண்டாட்டி கூட சேர்த்து வச்சிருங்க. அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான் கவுன்சிலிங்ல, எப்படியாவது பொண்டாட்டி கூட சேர்த்து வச்சிருங்க, நான் பொண்டாட்டி கூட வாழ விரும்புறேன் அப்படிங்க. இவன் எனக்கு, இவங்க கூடலாம் இல்லை, இவன் எனக்கு வேண்டாம். ஏமா கொஞ்சம் அமைதியா இருமா பிரதர், வேண்டானா வேண்டாம், நீங்க தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அது நம்மள. அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். என்னன்னா அடிமைனா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம விருப்பப்படியே வாழ முடியாது. எஜமான் என்ன சொல்றாரோ அதுக்கு தான். அவர் குதி மேல இருந்து குதினா என்ன செஞ்சிடணும்? குதிச்சிடணும். அவன் விருப்பமே கிடையாது, அடிமையா வித்துட்டாங்க. ஆனா பாருங்க, அடிமையா வித்த 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆண்டவர் யாரோடு இருந்தார்? யோசேப்புடன் இருந்தார். ஏன் யோசேப்புடன் இருந்தாரு? ஏன்னா யோசேப்பு சிறப்புற்றவராக யோசேப்பு யார் மனசுக்கு உகந்தவனா இருந்தாரு?
ஆண்டவருடைய மனசுக்கு உகந்தவனா இருந்தார். அதனால யோசேப்பு கூட யார் இருந்தா? ஆண்டவர் இருந்தார். எனவே அவர் சிறப்புற்றவராக தம் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். எப்படிக்கா ஒரு அடிமை சிறப்புற்று வாழ முடியும்? ஒரு அடிமையா விற்கப்பட்ட நிலைமைங்கிறது ஒரு நெருக்கடி, ஒரு பெரிய நெருக்கடி. அவன் இஷ்டப்படி வாழ முடியாது, அடிமையா விக்கிட்டாங்க. ஆனா அந்த நெருக்கடியில கூட அவன் எப்படி வாழணும்? இக்கா சொல்லுங்க, இக்கா சொல்லுங்க, எப்படி வாழ்ந்தா? சிறப்புடன் வாழ்ந்தா. அடுத்த வார்த்தை என்ன சொல்லி பாருங்க. ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்க செய்ததையும் அவர் தலைவன் கண்டான். எனவே அவனுடைய தயை யோசேப்புக்கு கிடைத்தது. அவன் தன் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் நியமித்து தனக்கிருந்த அனைத்தையும் பொறுப்பில் ஒப்படைத்தான். நல்லவனு தெரிஞ்சுக்கோ, அடிமையா தான் வித்தான், ஆனா அவன் தான் அந்த வீட்டுடைய தலைவனாக மாற்றப்பட்டான். கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினால் அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், நீங்க மட்டும் ஆண்டவர் மனசுக்கு உகந்தவனா இருப்பீங்கன்னா நீ செய்கிற காரியத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. அக்கா தூங்கிட்டு இருக்கா, தூங்காத அக்கா, அவ்வளவு பேர் கேட்டுக்க. நீ மட்டும் ஆண்டவருடைய மனசுக்கு உகந்தவனா வாழ்வேனா, எது எல்லாம் துளங்காம போச்சோ, எதெல்லாம் நடக்காம போச்சோ, எதெல்லாம் நஷ்டமா போச்சோ, எதெல்லாம் விரயமா போச்சோ, அதை எல்லாத்தையும் ஓ வழியாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார், பழுகி பெருக ஆரம்பிப்பார், உன்னை வழிபடுத்த ஆரம்பிப்பார். நீ போற இடமெல்லாம் சிறப்புச்சு இருப்ப. ஆண்டவர் மனுஷன் எல்லாம் அவரை நெருக்கடி கொடுக்கிறான். ஆண்டவர் அவரை எங்க கொண்டு வந்துகிட்டு இருக்காரு? நெருக்கடியற்ற இடத்துக்கு கொண்டு வராரா இல்லையா? கொண்டு வராரா இல்லையா? அடிமையா வித்தா கூட அவன் யாரா இருந்தான்? சொல்லுங்க. ஆண்டவர் கையிட்டு செய்யறது எல்லாம் செஞ்சாரு. என்ன போட்டிருக்கிறதுல? அவன் தொட்ட காரியம் அனைத்தையும் அவனுக்கு ஆண்டவர் துலங்க செய்தார். நான் இப்ப சொல்லுதேன், இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் ஆண்டவர் மனசுக்கு உகந்தவனா வாழ்றீங்களோ அவங்க அத்தனை பேர் தொட்ட காரியத்தை எல்லாம் இந்த நொடியிலிருந்து ஆண்டவர் துலங்க செய்ய போறார். நல்ல கைத்தட்டி, நல்ல கைத்தட்டி இயேசுவின் நாமத்தில். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மறுபடியும் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது வாசிங்க 39ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. சில நாட்கள் சென்ற பின் யோசேப்பின் மீது கண் வைத்திருந்த அந்த தலைவனின் மனைவி அவரிடம் என்னோடு படு என்றாள். அவர் அதற்கு இணங்க மறுத்து தம் தலைவரின் மனைவியை நோக்கி, என் தலைவர் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார். அவனை பார்த்து அந்த வீட்டோட எஜமானி சொல்றா, நீ என் கூட இணங்கிரு அப்படின்னு சொல்றா. அதுக்கு யோசேப்பு என்ன சொல்றாரு பாருங்க. எல்லாத்தையும் என்ன ஒப்படைச்சிட்டாரு. வீட்டில் உள்ள எதை பத்தி அவர் விசாரிக்கிறது கூட இல்ல. இந்த வீட்டுல என்ன விட அதிகாரம் பெற்றவங்க ஒருவரும் இல்லை, ஒருத்தர் கூட கிடையாது. நீங்க அவருடைய மனைவியா இருப்பதால் உங்களை தவிர வேற எதையும் என்கிட்ட ஒப்படைக்காமல் இருக்கவில்லை. தொடர்ந்து வாசிங்க. இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்றார். நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. அவர் என்ன சொல்ல தெரியுமா? இந்த பாவத்தை செஞ்சு என் தலைவனுக்கு விரோதம் செய்யலாமான்னு கேட்கல. அவரு என் மனசாட்சிக்கு விரோதம் செய்யலாமான்னு கேட்கல. அவர் சொன்ன வார்த்தை என்ன சொல்லுங்க? கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா, என் கடவுளுடைய மனதுக்கு துரோகம் செய்யலாமா? என்ன சொன்னார் யோசேப்பு? சொல்லுங்க. என் மனசுக்கு, கடவுளுடைய மனசுக்கு விரோதமான காரியத்தை நான் செய்யலாமா? இப்ப சொல்லுங்க, ஏன் ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதிச்சாரு? ஏன்னா ஒவ்வொரு நொடியும் யோசேப்புடைய சிந்தனையில் இருந்தது என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவருடைய மனதுக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டேன், நான் கடவுளுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். இங்க இருக்கிற நம்ம ரொம்ப ஈஸியா கடவுள் துரோகம் செய்யறோம். வெறுப்பு, வைராக்கியம், கசப்பு, அகங்காரம், திமிரு, தலக்கணம், எனக்கு எல்லாம் தெரியும். அற்ப பணத்துக்காக, உலக ஆசைகளுக்காக ஆண்டவருக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா யோசேப்பு கடவுள் எல்லா இடத்திலையும் அவர் கையிட்டு செய்கிறத துலங்க செய்து அவரை ஆசீர்வதித்து நெருக்கடியான இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம். அவர் சொன்ன வார்த்தை என்னது?
நான் என் ஆண்டவருடைய தேவனுக்கு விரோதமாக நான் அவருக்கு துரோகம் செய்யலாமா? அல்லேலூயா. கடைசியில் நடந்தது என்ன? துணியெல்லாம் விட்டுட்டு அம்மனமா ஓடி போயிட்டாரு. எனக்கு நீ தேவையில்லை, நான் உன் மனசுக்கு உகந்தவனால இருக்க மாட்டேன். அவன் நினைச்சா யாருமே பார்க்கல, அந்த பொண்ணுடைய மனசுக்கு உகந்தவனா இருந்திருக்கலாம். ஆனா அவர் யாரோட மனசுக்கு உகந்தவனா இருந்தாரு? ஆண்டவருடைய மனதுக்கு. யாருடைய மனசுக்கு உகந்தவனா ஓடி போனாரு? ஆண்டவருடைய மனசுக்கு உகந்தவனா ஓடி போனா என்ன ஆச்சு? அந்த துணியை தூக்கிட்டு போய் தலைவன்ட்டு போய் கொடுத்து, இவன் வேலைக்காரனை பாரு, என்கிட்ட படுக்க சொன்னா நான் முடியாதுன்னு கத்துன உடனே அவன் ஆடையை விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவன் என்ன செஞ்சான்? ஜெயில தூக்கி போட்டான், சிறைச்சாலையில தூக்கி போட்டான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, யோசேப் அவரை ஜெயில தூக்கி போட்டதுக்கு அப்புறமும் என்ன நடந்தது பாருங்க. 39:21 வாசிங்க. ஆண்டவர் யோசேப்புடன் இருந்து அவர் மீது பேரன்பு காட்டி சிறை மேலாளன் பார்வையில் அவருக்கு தயவு கிடைக்கப்படி செய்தார். நல்ல யோசிங்க. சிறைச்சாலையில தூக்கி போட்ட நெருக்கடியா இல்லையா அவனுக்கு? யோசேப்புக்கு நெருக்கடியா இல்லையா? சிறைச்சாலையில நம்ம ஜெயில தூக்கி போட்ட நெருக்கடியா இல்லையா? அது நெருக்கடி. ஆனா சிறைச்சாலையில நெருக்கடியில் இருந்த யோசேப்புக்கு யாருடைய கண்களை தயவு கொடுத்தாரு? சிறை மேலாளர். தொடர்ந்து வாசிங்க, என்ன எல்லாம் போட்டிருக்குன்னு வாசிங்க தொடர்ந்து. சிறை மேலாளன் சிறையில் இருந்த கைதிகள் அனைவரையும் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்து அவர் மீது பேரன்பு காட்டி சிறை மேலாளன் பார்வையில் அவருக்கு தயை கிடைக்கும்படி செய்தார். எனவே சிறை மேலாளன் சிறையில் இருந்த கைதிகள் அனைவரையும் அங்கு செய்யப்பட்ட வேலைகள் அனைத்தையும் யோசேப்பின் பொறுப்பில் ஒப்படைத்தான். இங்க பாருங்க, சிறைச்சாலைக்கு போனா அங்கே அவன் தான் ஹெட், அவன் தான் தலைவன், அவன் சொன்னதான் நடக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோங்க. செய்தி கேட்கிற எல்லாத்துக்கும், ஆண்டவர் மனசுக்கு உகந்தவனா இருந்துட்டா உனக்கு துன்பமே வராதுன்னு சொல்லல, பிரச்சனையே வராதுன்னு சொல்லல. ஆனா எத்தனை பிரச்சனை எத்தனை துன்பம் வந்தாலும் நீ தான் தலையா இருப்ப. ஒரு இடத்துல நீ வாளா இருக்க மாட்ட, நீ உயர்வே தவிர ஒரு இடத்துல தாழ்ந்து போக மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நெருக்கடி வந்தாலும் உன்னை ஆண்டவர் எங்க கொண்டு போவாரு? நெருக்கடியற்ற இடத்திற்கு கொண்டு போவார். அந்த வார்த்தை தொடர்ந்து முடிக்கும் என்ன சொல்றாரு? அவர் பொறுப்பில் விடப்பட்ட எதை பற்றியும் சிறை மேலாளன் விசாரிக்கவில்லை, ஏனெனில் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார், அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி அளித்தார். நீ மட்டும் ஆண்டவர் மனசுக்கு உகந்தவனா இருப்பாயானால் நீ செய்வது அனைத்திலும் வெற்றியை கொடுத்து ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன் தலையை நிமிர பண்ண அவர் வல்லவராக இருக்கிற. நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனுஷன் எல்லாம் யோசேப்புக்கு என்ன கொடுக்கறாங்க? நெருக்கடி. சொல்லுங்கக்கா. நெருக்கடி கொடுக்கறாங்க. ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுக்கறாரு? நெருக்கடியற்ற இடத்தை கொடுக்கறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க 2 பேர் இருக்கிறான். ஒருத்தன் மது ஊற்றி கொடுக்கிறவன், இன்னொருத்தன் யாரு? பான், அதாவது பிரெட் எல்லாம் செஞ்சு கொடுக்கிறவன். 2 பேரும் ஒரு கனவு காண்றாங்க. 2 பேர் கனவுக்கும் யாரு பதில் கொடுக்கிறா, விளக்கம் கொடுக்கிறா? சொல்லுங்க. யோசேப்பு விளக்கம் கொடுக்கிறா. இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா, தூங்காம கொஞ்சம் கவனமா இந்த இடத்த கொஞ்சம் கவனமா கேளுங்க. இவ்வளவு இடத்துல யோசேப்பு ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தவன் இந்த ஒரு இடத்துல தப்பு பண்றார். ஒரு சின்ன தப்பு பண்றார். பாருங்க, வாசிப்போம் நம்ம 40ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. இன்னும் 3 நாட்களில் பார்வோன் உன்னை தலைநிமிர செய்து உன்னை மீண்டும் முன்னைய பதவியில் அமர்த்துவான். முன்பு நீ பார்வோனின் மது பரிமாணனாய்
இருந்த காலத்தின் செய்தது போல அவன் கிண்ணத்தையும் அவன் கையில் கொடுப்பாய். உனக்கு வாழ்வும் நலமாய் அமைந்த பின் என்னை மறவாமல் எனக்கு தயை காட்ட வேண்டுகிறேன். இப்ப யார்கிட்ட போய் தயை கேட்கிறான்? யார்கிட்ட போய் பிச்சை கேட்டுட்டு இருக்கான்? மது பரிமாறு. இவ்வளவு நாள் இவனை நெருக்கடி எட்ட இடத்துக்கு கொண்டு வந்தது யாரு? ஆண்டவர். ஆண்டவர். இவ யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இப்ப யார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான்? நீங்க யார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க யாருக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க யாருக்கிட்ட உதவி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? யோசேப்ப குழிக்குள்ள போட வச்சதும் அவர் தான், குழிக்குலேருந்து எடுத்ததும் அவர் தான், அடிமையா வைக்க வச்சதும் அவர் தான், அங்கிருந்து சிறைச்சாலைக்கு வந்ததும் அவராதான், அங்கிருந்து எல்லா இடத்துலையும் தலை நிமிர பண்ணின ஆண்டவருக்கு இவனை இந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வர முடியுமா? முடியாதா? முடியும். யாரை நம்பி இருந்திருக்கணும்? ஆண்டவரை. இவர் யாரை நம்பி இருக்காரு? இப்ப யார் மனசுக்கு உகந்தவனா இருக்க ட்ரை பண்ணாரு? அவர் டெக்னிக்கலா சொல்லுவாரு, நீ வெளியே போயிருவ, நீ பெரிய ஆளா ஆயிருவ. இது எப்படி தெரியுமா இருக்கு? அண்ணே நீங்க எம்பி ஆயிருவீங்க, நீங்க எம்எல்ஏ ஆயிருவீங்க, நான் ஓட்டு போடுதேன் உனக்கு. சரியாண்ணே? எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருங்க, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கறமா இவர் கேட்கிறாரு. எந்த எம்எல்ஏவும் எந்த எம்பியும் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. விண்ணையும் மண்ணையும் படைத்த என் ஆண்டவர் ஒருவர் தான் உனக்கு விடுதலையும் விடுவிப்பும் ரட்சிப்பும் மகிமையும் தர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? அதே அதிகாரம் 23வது வசனத்துல, ஆனால் மது பரிமாறுவோரின் தலைவன் யோசேப்பை பற்றிய நினைவே இல்லாமல் அவரை மறந்து விட்டான். அவரை புருஷ ஒன்னை ஒரு நாள், பிள்ளை ஒரு நாள் முதியோர் இல்லத்தில் நடுரோட்டில் எம்புள்ள மறந்துடும். எம்புருஷன் எமுண்டட்டி ஒரு நாள் மறந்துடும். மறந்துடும் உலகம் இது. மறந்துற உலகத்துக்கு பின்னாடி ஓடாத, என்றென்றையும் உன்னை நினைவு கூறுகிற என் தேவனுக்கு பின்னாடி ஓடு. இவர் யாரை நம்பினாரு? யோசேப்பு. இப்போ அவர் என்ன செஞ்சிட்டாரு? இப்ப நீ யாரெல்லாம் நம்பினியோ அவெல்லாம் தான் உன்னை அடிச்ச அட்டியில தானே இருந்து உட்கார்ந்துருக்கங்க. அவன் அடிச்ச அட்டியில இருந்து உட்கார்ந்துருக்க. இப்போ இது ஏமாத்திட்டாங்க, நம்பினவங்க இனி ஏமாத்திட்டாங்க, இனி நம்பினவங்க கைவிட்டுட்டாங்க. நான் நம்பி இருந்தேன், நீ நம்பி இருந்து நாசமா போனேன், நாசமா இன்னும் போவ. நம்பனா மறுபடியும் இதை விட கேடானது நிகழும். ஆனா நீ இன்னைக்கு ஆண்டவரை மட்டும் நம்பினா இதை விட நல்லமானது உனக்கு தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஆசீர்வாதங்களை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மறந்தாலும் யார் மறக்க மாட்டாரு? என்னாச்சுன்னா ராஜாவுக்கே ஒரு கனவு வருது. ராஜாவுக்கு கனவு வந்த உடனே அதை விளக்குறதுக்கு யாருமே இல்லை, நாட்டில் யாருமே இல்லை. ஒண்ணு தெரியுமா? அந்த கனவை விளக்குறதுக்கு யோசேப்பை கூப்பிடுற வரைக்கும் அவன் எத்தனாயிரம் பேரை கூப்பிட்டுருந்தாலும் அதுக்கு விளக்கத்தை கொடுத்துருக்க. ஏன்னா அந்த கனவை கொடுத்தது யாரு? ஆண்டவர். யாருக்காக? யோசேப்புக்காக. யாருக்காக சொல்லு? கொடுத்தது யோசேப்புக்காக. இப்பவும் நான் சொல்றேன், உனக்காக ராஜாவையே ஆண்டவர் பயன்படுத்தி உன்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே நினைத்து பார்க்க முடியாத நபர்களையே உனக்காக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீ அவர் மனசுக்கு உகந்தவனாக இருந்தா நீ அவருக்கு ஏற்ற பிள்ளையா வாழ்வேன்னா. என்ன நடந்துச்சு? 9வது வசனத்தை பாருங்க. 41:9. அப்போது மது பரிமாறுவோரின் தலைவன் பார்வோனை நோக்கி, என் பிழை இன்றுதான் என் நினைவிற்கு வருகிறது. இம்புட்டு நாள் மறந்தவனுக்கு இப்ப எப்ப அவன் சொல்றான், நான் பண்ண தப்பு நல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோ. இப்போ கூட அவன் மனசுல நினைவு கொண்டு வந்தது யாருன்னா என் ஆண்டவர் இயேசு, என் தேவன். அல்லேலூயா. தொடர்ந்து பாருங்க, அவன் என்ன சொல்றார்? உடனே பார்வோனாகிய தாங்கள் முன்னொரு சமயம் ஊழியர் மீது கடும் சினம் உற்று
அடியேனையும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனையும் காவலர் தலைவனின் வீட்டில் சிறை வைத்தீர். அச்சமயம் ஒரே இரவில் வெவ்வேறு பொருள் கொண்ட கனவுகளை நானும் அவனும் கண்டோம். அங்கே காவலர் தலைவரின் ஊழியன் ஆகிய எபிரேய இளைஞன் ஒருவன் எங்களோடு இருந்தான். நாங்கள் அவனிடம் எங்கள் கனவுகளை விவரித்து சொன்னோம். அவன் எங்கள் கனவுகளுக்கு அவனவன் கனவுக்கேற்ப விளக்கம் கூறினான். போதும். இப்ப என் கேள்வி என்னன்னா, இங்க இருக்கிற எல்லாரும் பாருங்க, யோசேப்பு மது பரமாரமன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தான். அவன் விடுதலை ஆகி போன உடனே யோசேப்பு யார்கிட்ட இருந்து கால் வரும்னு எதிர்பார்த்து இருப்பான்? யார்கிட்ட இருந்து யார் வந்து கூப்பிடுவான்னு நினைச்சிருப்பான்? மது பருமாறு வந்து கூப்பிடுவார் நினைச்சிருப்பான். அப்படிதானக்கா? யார நோக்கி பார்த்துட்டு இருப்பான்? மது பருமாறுவர் எப்படியும் போய் சொல்லி அவரை என்னை வந்து அவர் கூப்பிடுவாருன்னு. ஆனா 14ஆம் வசனம் பாருங்க. பார்வோன் ஆள் அனுப்பி யோசேப்பை அழைத்து வர செய்தான். இப்ப யார் கூப்பிடுறா? பார்வோன். இவன் ராஜாவோட பிஏ கூப்பிடுவான்னு காத்திருந்தான். ஆனா இங்க ஆண்டவர் ராஜாவையே கூப்பிட வைத்து அவனை ஆசீர்வதித்திருக்கார். நல்ல கை தட்டணும் இதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மது பரிமாறுறவன் கூப்பிடல, ராஜாவே கூப்பிடுறாரு. அது எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. அவர்களும் அவரை காவற்கிடங்கில் இருந்து விரைவாக வெளிக்கொணர்ந்தனர். எப்படி கொண்டு வந்தாங்க? விரைவாக. நல்ல ஒன்று தெரிஞ்சுக்க, ரொம்ப நாளா எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு பிரச்சனையா இருக்கு, போராட்டமா இருக்கு, துன்பமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, எனக்கு அந்த நெருக்கடி இருக்கு, எனக்கு இந்த நெருக்கடி இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் நீ புலம்பிக்கிட்டே இருக்காத. நீ அவர் மனசுக்கு உகந்தவனா இருந்தேனா ஒரு நாள் விரைவாய் சீக்கிரமாய் உனக்கு ஒரு அற்புதத்தை என் ஆண்டவர் அழைப்பை விடுக்க வல்லவராக இருக்கிறார். சீக்கிரமா, அதி சீக்கிரத்துல உன் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் அற்புதம் செய்யும் போது லேட்டா செய்ய மாட்டார். எப்படி செய்வாரு? விரைவா செய்வார், வேகமா செய்வார். அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாருங்க, அவரை எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு கடைசியில யோசேப்பு பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. வாசிங்க 39ஆவது வசனம், 41, 39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இவற்றையெல்லாம் கடவுள் ஒருவருக்கே அளித்துள்ளார். உம்மை விட மதிநுட்பமும் ஞானமும் தெரிந்தவர் யாரும் இல்லர். எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர். வார்த்தைக்கு என் மக்கள் எல்லோரும் அடிபணியட்டும். அரியணையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாய் இருப்பேன் என்றார். ஒன்னே ஒன்று சொன்னார், ராஜாவா அரியணையில் மட்டும் தான் இருப்பேன். ஆனா இந்த நாட்டுக்கே ராஜா யாருதான்? யாரா இருந்தான்? அடிமையா இருந்தான். இப்ப யாரா மாறிட்டான்? நீ எந்த அடிமையத்தனத்தை இருந்தாலும் சரி, இந்த இரவு ஜெபத்துக்கு உன்னை ஆண்டவர் ஏன் கூட்டு வந்திருக்கா தெரியுமா? உன்னை ராஜாவாய் மாற்றுவதற்காக. நல்ல கைதட்டு, நல்ல கைதட்டு இயேசுவின் நாமத்தினால், நல்ல கைதட்டு இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. அடிமையாக துன்பத்துல, துயரத்துல, நெருக்கடியில, கண்ணீர்ல வாழுகிற உன்னை ராஜாவாய் மாற்றுவதற்கு உன்னை பெயர் சொல்லி இந்த இரவு ஜெபத்திற்கு உன்னை அழைத்து வந்திருக்கிறார். ஆனா எல்லாரையும் ராஜாவா மாற்ற மாட்டார். யார்தான் மாற்றுவார்னா, யாரெல்லாம் இந்த நொடியிலிருந்து ஆண்டவருடைய மனதிற்கு உகந்தவனாக நீங்க வாழ்றீங்களோ அவங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் ராஜாவாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. அருமையான சகோதர சகோதரிகளே, நல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோ, இவர் மட்டும் இல்ல, கடவுளுடைய மனசுக்கு உகந்தவனா இருந்தனால தான் தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை கடவுள் யாரா மாத்தினாரு? சொல்லுங்க, யாரா மாத்தினாரு? ராஜாவா மாத்தினாரு. நான் இப்பவும் நான் சொல்றேன், நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் நீ அவர் மனசுக்கு உகந்தவனா இருப்பாயானால் உன்னை ஆண்டவர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், உயர்த்தி வைப்பாரே அன்றி ஒரு இடத்துல கூட உன்னை என் ஆண்டவர் தாழ்ந்து போக விடவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்க இருக்கிற யாரும் தயவு செய்து விரைவாய் எனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி அற்புதத்தை நோக்கி பார்க்காத. ராஜாவாய் மாத்துவன் பிரதர் சொல்லியிருக்கார். ராஜாவாய் ராஜாவாய் தேடாத. உன் கண்ணு ராஜாவை தேட வேண்டாம், அற்புதத்தை தேட வேண்டாம். உன் கண்ணு என் ஆண்டவரை தேடட்டும்.
கடவுளுக்கு கொடுக்குற அற்புதத்துக்காக ஆண்டவர் தேடாத. இப்பவும் நான் சொல்றேன், நீ அற்புதத்துக்காக அவர் மனசுக்கு உகந்தவனை வாழ வேண்டாம். அவர் மனசுக்கு உகந்தவனை வாழ்றது தான் என்னுடைய கடமை. இந்த உலகத்தில் நான் படைக்கப்பட்டது எதுக்காக தான்? அவர் மனசுக்கு உகந்தவனாய் வாழ்வதற்காகத்தான். இந்த படைப்பை எதுக்காக தான்? அவர் மனசுக்கு உகந்தவனாய் வாழ்வதற்காகத்தான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தொடக்க நூல் 41:52 பைபிள் சொல்கிறது, நான் துன்புற்ற இந்த நாட்டில் கடவுள் என்னை பழுக செய்தார் என்று எப்ராயிம் என்று தம் பிள்ளைக்கு பெயரிட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த நாட்டில் நீ துன்புற்றாயோ அதே இடத்துல, எந்த இடத்துல நீ தலை குனிஞ்சு போனாயோ அதே இடத்துல ஆண்டவர் உன்னை பள்ளுகி பெருக செய்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தில், நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தில். எந்த இடத்துல துன்புற்றையோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சு போனையோ, யார் உன்னை தூக்கி போட்டாங்களோ அவங்க மூலமாவே உன்னை தூக்கி எடுத்து நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் உனக்கு இப்படி நீ இருக்கிய, உனக்கு இப்படி ஆயிட்ட, உனக்கு இவ்வளோ வருஷமா உனக்கு பிள்ளை இல்லையா, உனக்கு இவ்வளோ வருஷமா கல்யாணம் முடியலையா, உன் புருஷனுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையா, இப்படிலாம் உன்னை யாரெல்லாம் தூசணமா பேசுனாங்களோ அவங்க வாயே கடவுள் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கடவுள் உனக்கு நன்மை செய்திருக்கிறார்னு உன்னை பார்த்து அவங்க கண்கள் வியக்கும்படியாக உன் வாழ்க்கையை மாற்றி போட அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. இதை செய்யணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நீ ஆண்டவரை தேடணும், நீ அவர் மனசுக்கு உகந்தவனாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இன்னைக்கு முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் ஏதோ சாதாரணமா பிரதர் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோ, பரம ரகசியம் எது? அவர் மனசுக்கு உகந்தவனா நீ இருந்தேனா. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் அழகா அவர் சொல்லுவார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் அவர் சொல்லுவார் பாருங்க, 17வது வசனம் சொல்கிறது, எனக்கு அன்பு காட்டுவோருக்கு, எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன், நானும் அன்பு காட்டுவேன், என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள், என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு. 21 வசனம் சொல்றார், எனக்கு அன்பு கூறுவோருக்கு நான் செல்வம் வழங்குகிறேன், அவருடைய களஞ்சியங்களை. நீ மட்டும் அவரை அன்பு கூர்ந்து அவருக்கு பிரியமானதை அவருக்கு ஏற்றதை நீ செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கு ஆண்டவர் உன் செல்வத்தையும் செழிப்பையும் களஞ்சியத்தையும் நிரப்பி உன் வாழ்க்கையை ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணுமே நீ இல்லாம இன்னைக்கு இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை எல்லாமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு நிமிஷம் தான் சிறைச்சாலையில கைதியா இருந்த ஒருத்தன் அடுத்த நாள் யாரா மாறினா? ஒரே நாள்ல யாரா மாறினா? சொல்லுங்கக்கா, ராஜாவா மாறிட்டான். அல்லேலூயா. அவர் மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா 4 நாள் ரொம்ப நாள் ஆகாது, இப்படிங்கிறதுக்குள்ள உன்னை ஆண்டவர் தூக்கி எடுத்து நிறுத்திடுவார்.